ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இது நம்ம தமிழகத்தின் மரபு வழி விளையாட்டுகளில் ஒன்றாகும். சரிங்களா? மாட்டை கழுவி மாட்டை அடக்கிறதும் நம்ம ஏறு உழுவுறதும் நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் பண்பாடோட இது விளையாட்டாகும். சரிங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சு விரட்டுன்னு சொன்னோம்னா சிவகங்கை மாவட்டம் வாடிவாசல் இந்த மாதிரி நிறைய ஊரில் இருந்தும் எல்லா கிராமத்தில் இருந்தும் மாடு வந்து ஜல்லிக்கட்டு கட்டுறது நம்மளோட பெரிய ஒரு கெத்து. காளையை பிடிக்க காளையர்கள் வர்றது இன்னும் பெரிய கெத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொம்பு சீவி மாட்டை கழுவி கொம்பு சீவி வண்ணங்கள் பூசி சலங்கை கட்டி அந்த மாட்டுக்கு வந்து மாட்டை அடக்குனா இந்த இந்த ப்ரைஸுன்னு சொல்லி இந்த பரிசு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. மாட்டை அடக்கி பரிசு வாங்குறோமோ இல்லையா, அதில் கலந்துக்கிட்டான்னு ஒரு பேர் இருந்தாலே ஒரு கெத்து தாங்க. அதுதாங்க நம்மளோட ஜல்லிக்கட்டு. சரியா? இதுக்கு வந்து முக்கியமான ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் வாடிவாசல். எல்லா ஊரும் நம்ம வந்து எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கும். அப்படி நம்ம போய் பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். அந்த ஜல்லிக்கட்டுக்கு வர மாட்டை பார்த்தாவே அந்த வண்ணமெல்லாம் பூசி அதை ஆடி வர்றதை பார்த்தாவே நம்மளுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து போயிடும். ஜல்லிக்கட்டுக்கு வரும்போது தான் அது சீரும் சிங்கமாக வரும். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அது குழந்தையாட்டம் நம்ம வச்சு நம்மளை நம்ம வந்து அதை குழந்தையாட்டம் பார்த்துக்கணும். குழந்தைங்க போய் விளாண்டாலோ இல்லை எது பண்ணாலோ அது கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு போக ஒழிஞ்சு முட்டாது. ஆனால் அந்த ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் அதுக்கு அவ்வளோ ஒரு கோபம். அதனுடைய வீரத்தை அது காமிக்குது. நம்ம காளையர்கள் அவங்களோட வீரத்தை அவங்க காமிக்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னோர்களெல்லாம் நம்மளோட பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா ஒன்று ஜல்லிக்கட்டில் வர மாட்டை அடக்கணும், இல்லை கல் வச்சுருப்பாங்க பாறாங்கல், அதை தூக்குறவங்களுக்கு தான் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தோட போயிடுச்சு. சரிங்களா? ஆனால் இன்னமும் நம்மளோட அந்த தமிழரோட பண்பாடு அந்த ஒரு இது மாறாமல் இருக்குதுன்னா நம்மளோட ஜல்லிக்கட்டு தாங்க. ஜல்லிக்கட்டுனாவே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு கெத்துங்க. நான் பசங்க வந்து அந்த காளையர்கள் வந்து காளையை அடுக்கிறதுக்கு உயிரையும் துச்சமாக மதிக்காமல் இறங்கி அடிபட்டு மிதிப்பட்டு குத்து வாங்கி அதில் ஜெயிச்சுட்டு வரும்போது, அப்பா இந்த பையனை அவன் ஜல்லிக்கட்டில் ஜெயிச்சிருக்காண்டி இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு வெகுமதி. ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்ம அதாங்க ஒரு நல்ல கெத்தாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய தமிழரோட பண்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கால தான். ஜல்லிக்கட்டை முடித்து ஜெயிச்சுவாங்க. இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜல்லிக்கட்டுக்கு போகிற அத்தனை பேர்த்துக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓம் சக்தி, அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.